ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு புவிதம் ஸ்கூல் நாகர்கூடல்ல இருக்கோம். புவிதம் ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ்ல இப்போ வந்திருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்குன்னா இங்க இப்போ காமிப்பேன். பேஷன்ஸா இருங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ இது. வெரி ஸ்பெஷல் வீடியோ. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே. குட்டி தங்கச்சி போய் காட்டு. வா வா தங்கச்சி காட்டு. இங்க இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஒரு புது ஜீவனம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அதோட ஜெர்னியை பார்ப்போம். அதான் சொல்லுவா. குட்டி பாப்பா காலைல 6 மணிக்கு பிறந்திருக்கு. வீட்டுல பிறந்திருக்கு. அவங்க அம்மா கிட்ட பேசுவோம். கீதாமா, நீங்க வந்து 46 வீக்ல பாப்பா பிறந்திருக்கு. உங்களுக்கு 46வது வாரம். 46வது வாரம்னா 10.5 monthsல நீங்க டெலிவரி பண்ணிருக்கீங்க. உங்க ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து சிசேரியன்ல பிறந்தது. What gives you the strength? நீங்க எப்படி இந்த முடிவு பண்ணீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா பிறக்கும்போது இதை பத்தின அறிவு இல்லை. இயற்கை மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஆனா 2வது குழந்தைங்கும் போது கண்டிப்பா நேச்சுரலா பிறக்கணும், வீட்டுல பிறக்கணும். பெற்றோருங்கிறது பெறுதல் அப்படிங்கிறது தான். இயற்கை கொடுக்குது, நம்ம பெறணும். அது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இல்லாம நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க 2 பேருமே முடிவு பண்ணி, என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. எங்க வீட்டுல யாருக்கும் எதுவுமே தெரியாது. நாங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் மட்டும், அக்கா மீனாட்சி அக்கா, அவங்க சப்போர்ட்ல அழகா குழந்தைய இன்னைக்கு வீட்லயே சுகமா பிரசவம் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபீல். நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்பா கிட்ட பேசுவோம். இந்த டெலிவரி நடக்கும்போது 2 பேர் கூட இருந்திருக்காங்க. ஒன்னு சுரேஷ் அண்ணா, இன்னொரு மீனாட்சி அக்கா. சுரேஷ் அண்ணா, உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க கொஞ்சம். நைட் ஒரு 8 மணில இருந்து பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பெயின் ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதோட கேப் குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு கிட்டத்தட்ட பயங்கரமான வலி. அவங்களுக்கு தாங்க முடியாத வலி. கால் இடுப்பு 2மே பயங்கர வலியா இருந்தது. அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. காலையில ஒரு 5:50க்கு ஒரு குழந்தை அப்படியே வெளில வர்றத பாக்குறது வந்து ஒரு லைஃப் டைம் கனவு எல்லாருக்கும் நினைக்கிறேன் நான். நம்ம குழந்தை அப்படியே நம்ம கையில வந்து விழுகிறது வந்து எத்தனை பேர் ஏதாவது பார்க்க முடியும்னு சொல்லி நாங்க அந்த பிளசண்டாவையும் கட் பண்ணல. பிளசண்டாவை ஒரு கிளீன் பண்ணி பேக்ல போட்டு குழந்தைகளையும் வச்சிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். ஒரு 2 நாள்ல கட் ஆயிடும். வண்டர்ஃபுல் ஃபீலிங். ஸோ இது இயற்கை சான்ற ஒரு வாழ்க்கை வந்து உண்மையாவே வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்க சுரேஷ்க்கு, கீதாக்கு, கீதாவோட 2 பேரோட குட்டி, இந்த குட்டிக்கும் வாழ்த்து. குட்டிக்கு தங்கச்சி கிடைச்சிருச்சு. எஸ், தேங்க்யூ so much people. So be inspired and I hope this video is going to be really inspiring. Yes, thank you so much.